இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்ப எதுக்கு உன இந்த ரவுடி பசங்க துரத்துனாங்க? ஏதோ உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க வந்ததுனால சரியா போச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்க போதுனா, அவங்களை எதிர்த்து நான் சண்டை போட்டிருந்தா என்ன கொண்டு இருக்க போறாங்க. அப்புறம் என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இந்து இதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இப்போ உனக்கு சாகுற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றியா? என் அத்தை மாமா கேட்ட வரதட்சணைய எங்க அபூர்வா அத்தை கொடுக்கறன்னு வாக்கு கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் என் கல்யாணம் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட உன் புண்ணியத்துல எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். ஆரம்பத்துல நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. நக்ஷத்ராவோட பர்த்டே அன்னைக்கு வரதட்சணை வந்து சேர்ந்துரும்ன்ற நம்பிக்கையில நாங்க எல்லாரும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்தோம். அத்தையும் சொன்ன வரதட்சணையை கொடுத்துருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, என் மாமனாரும் கூட. ஆனா யாரா நீ? புடிங்க புடிங்க. நீ இங்கிருந்து இப்படி வீட்டுக்கே போவியோ இல்ல இங்க இருக்கிற குளத்துல விழுந்து சாவியோ எங்களுக்கு கவலை இல்ல. மருமகளை எங்க வீட்டுக்கு வரணும்னா வரதட்சணையோட தான் வீட்டுக்கு வரணும். ஆனா என் புருஷன் தான் எனக்கு என்னெல்லாம் அவங்க கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் அவரே பொறுத்துக்கிட்டு வந்தாரு. அப்படிதான் அவர் என்ன கண் கலங்காம சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு. அவரை ரொம்ப கேவலமா திட்டினாங்க. வந்த வரதட்சணையோட தான் வரணும்னு என்ன அந்த கோவிலையே விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா அபூர்வா அத்தை வரதட்சணை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. அதனாலதான் நான் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணேன்.